இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கர்த்தரின் மகிமையை அறிகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 2 வசனம் 8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. Which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. 1 Corinthians chapter 2 verse 8. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிரபஞ்சத்து பிரபுக்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறியவில்லை. ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தரின் மகிமையை அறிகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இத பேசும்போதுல ஒரு காரியம், ஒரு கதை தான் ஞாபகம் வந்தது. ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தானா, அவன் கையில ஒரு கீழே ஒரு பளபளப்பா ஒரு ஸ்டோன் அவன் கையில கிடைக்குதான். அவன் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றான்னா, ஒரு பழைய பொருளை வாங்குற ஒருத்தட்ட கொண்டு போயிட்டு, சார் இது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் சொல்றாரு, இது பேப்பர் வெயிட்டுக்கு யூஸ் பண்ணலாம் தம்பி, ஸோ ஒரு 100 ருபீஸுக்கு நான் வாங்கிக்கிறேன், நல்லா அழகா இருக்கு அப்படின்னு. அவன் அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் ஒர்க் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ற, அதாவது ஸ்டோன்ஸ் வச்சு பண்ற ஒருத்தட்ட போய் கொடுத்து, இதை எவ்வளவுக்கு சார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரா, இது நல்ல அழகா இருக்கு தம்பி, இதை வச்சு நிறைய ஒர்க் பண்ணலாம், ஸோ ஒரு 1000 ருபீஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதே கல்ல அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் ஒரு வைர வியாபாரி அவர்கிட்ட கொண்டு போயிட்டு, சார் இது ஏதாவது வேல்யூபிளா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் சொல்றாரா, இது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது, இதுக்கு குறைஞ்சது உனக்கு 10 lakhsக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு. ஒரே கல்லு தான், ஆனா ஒவ்வொருத்தருடைய பார்வை, அதை அறிந்தவர்களால் தான் அது மதிப்பிட முடியும். இங்கே அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள், அதாவது இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் தேவனுடைய கர்த்தருடைய மகிமையை அறியவில்லை. ஒருவேளை அவங்க அறிஞ்சிருந்தா இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் கூட இருந்த பீப்புள்ல பாதி பேர் இவன் தச்சனாகிய யோசேப்பினுடைய மகன், மரியாளுடைய மகன் அப்படின்னு ஒரு குரூப் பார்த்தாங்க. இன்னும் குருமார்கள், மத குருமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் ஜனங்களை குழப்புகிற ஒரு கலகக்காரன் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் தேவன் யாருக்கு வெளிப்பாட்டை கொடுத்தாரோ, யாருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரோ, அவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இது நடந்து 2000 வருஷத்துக்கு மேல் ஆகுது. இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய மகிமையை அறிய முடிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன பிரதர், நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன், சண்டே பைபிள் தூக்கிட்டு சர்ச் போயிட்டு இருக்கேன், எனக்கு தேவனை பத்தி தெரியாதா, கர்த்தருடைய மகிமையை பத்தி தெரியாதா அப்படின்னு கொஸ்டின் எழும்புதா? இந்த கர்த்தருடைய மகிமையை நம்ம அறிகிறோமா? அந்த கொஸ்டினுக்கு அநேகருடைய பதில் அநேக நேரத்தில் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். நம்ம சொல்லலாம், வெளியே சொல்லலாம், ஓ தேவனுடைய பிள்ளை நான், தேவன் வல்லமையானவர், அவருடைய மகிமை எனக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? ஒருவேளை கர்த்தருடைய மகிமையை நான் அறிந்திருந்தால், அதனுடைய மகிமையினுடைய மகத்துவம் எனக்கு புரிந்திருந்தால், என்னுடைய ஆப்போசிட் செக்ஸ் கூட நான் ஒழுங்கா பேசுவேன், தவறா பேச மாட்டேன். ஒருவேளை எனக்கு அவருடைய மகிமை புரிந்திருந்தால், நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உண்மையா இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் தேவனுடைய மகிமையை அறிந்தவனா இருந்தால், என்னுடைய செயல்களின் மூலமாக நான் பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவரது பிம்பத்தை பிரதிபலிப்பேன். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். இது எல்லாம் ஒருவேளை நான் பண்றேன், இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம், என்னால முடியல, மீறுதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா, தேவனுடைய மகிமையை இன்னும் அறியாமல் இருக்கோம் தான் அர்த்தம். என கண்மானவர்களே, நாம் எப்போ தேவனுடைய கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்கிறோமோ, அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ண மாட்டோம். எப்போ நம்ம தேவனை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறோமோ, அவரது மகத்துவத்தை, மேன்மையை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, அப்போ
அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுல தான் கவனத்தை செலுத்த ஆரம்பிப்போம். என கண்மானவர்களே, நாம் எப்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி அவரது மகத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, நம் ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது மகிமையினால, மகத்துவத்தினால எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் தகப்பனே, அந்த மகிமையினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரியாமல் தகப்பனே, எங்களுடைய செயல்களினால அதை உதறி தள்ளுறதுக்கு ஒப்பா நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த காரியங்களை எங்களிலிருந்து விலக்கி போடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் தேவ நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், அவரது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.